ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு பக்காவான சைக்கோ கில்லரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமாம், 1970s to 80s வரைக்கும் இந்த மனுஷனை அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே பர்சனலாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் அப்பேற்பட்ட ஆள் தெரியுமா. ஸோ அப்பேற்பட்ட சைக்கோ கில்லரை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லைட் எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் விலங்கு பிரவீன். என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த சைக்கோ கில்லரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த சீரியல் கில்லர், த சைக்கோ கில்லர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட் பண்டி, அதாவது ராபர்ட் தியோடோர் பண்டி. இவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24th November 1946 அமெரிக்காவில் ஒரு இடத்துல பிறக்கிறாரு. ஸோ எப்போ செத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 January 1989 ஃப்ளோரிடா ஸ்டேட் பிரிசனில் சாகிறாரு. அதுவும் இவர் எவ்வளோ பெரிய சைக்கோ கில்லரோ, சைக்கோ சீரியல் கில்லரோ, அதே மாதிரி இவருக்கும் அதே மாதிரியான மரணம் தான் ஏற்பட்டிருக்கு. எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100-200 வால்ட் மின்சாரத்தை செலுத்தி இவரை கொன்று இருக்காங்க. ஸோ சைக்கோவை சைக்கோ முறையிலேயே போய் கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ இவர் உயிரோடு இறந்தார். இதுக்கு நடுவில், அதாவது பிறந்தார் இறந்தார், இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சும்மா உளுலாய்க்கு தான். நடுவில் எந்த மாதிரியான சம்பவம் செஞ்சார் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் கேள்வியே. ஸோ இவர் எப்போ மெயின் கிரைம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1974 1978 வரைக்கும் இவர் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இவரோட 28வது வயசுலேயே 27-28 வயசுலேயே இவரோட கொலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் எப்படி கொலை பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இளம் பெண்களை குறி வச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு? அதுதான் பெண்களுக்காக, பெண்கள் மீது இருந்த வெறியில தான் இவர் அவங்கள கொலை பண்ணுறாரு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அவருங்க கிட்ட போய் டிசேபிள்டு மாதிரி, அதாவது உடல் ஊனமற்றவர்கள் மாதிரி நடிச்சோ, இல்லை தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு அவங்கள ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக கூட்டிகிட்டு போய் கொன்னுடுவார். ஸோ இவர் சைக்கோ கில்லர்ஸ்லேயே, சீரியல் கில்லர்ஸ்லேயே ரொம்ப ஸ்கில்டு சீரியல் கில்லர். எப்படின்னா, எந்த ஒரு தடயமுமே இல்லாமல் எப்படி கொல்றது அப்படிங்கிறதுல இவர் ஒரு ஸ்கில்ஃபுல் ஃபெலோ. எப்படிலாம் தடயத்தை அழிக்கலாம், உருவான தடயத்தை எப்படி அழிக்கலாம், எப்படி தடயமே இல்லாமல் கொலை பண்ணலாம் அப்படிங்கிறதுல இவர் ஒரு கைத்தேர்ந்த கொலையாளி. ஸோ இவரோட ஃபஸ்ட்டு மர்டர் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972-1973 இந்த காலகட்டத்தில் அவரோட ஃபஸ்ட்டு மர்டரை ஓஷன் சிட்டி, நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துல செய்கிறாரு. அவரோட அடுத்த 2 மர்டர்ஸை அட்லாண்டிக் சிட்டி அப்படிங்கிற இடத்துல பண்ணுறாரு. ஸோ இதை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட்டும் ஒத்துக்கிறாரு, இவர் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1974 இவர் கேரன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள மிட் நைட்டில் என்டர் ஆகிறாரு. ஸோ அப்படி என்டர் ஆனவர் கேரன் ஸ்பார்க் தூங்கிட்டு இருந்ததை பார்த்து அவங்க கேரன் ஸ்பார்க்கோட பெட்டில் இருக்கிற ஒரு இரும்பு ராட் எடுத்து அடித்து கொள்றாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது தான், அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை முடிச்சிட்டாரு, அதனால் கொன்னுட்டாரு. அதுக்கடுத்து February 1, 1974 February 1
லிண்டா அண்ட் ஹீலி அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஜாக்கி. அதாவது காலையில் எந்திரிச்சு வெதர் ரிப்போர்ட் கொடுக்கறதும் இந்த மாதிரி மியூசிக்ஸ் போடுறதும் ஆர்ஜே வேலை பார்க்கறது லிண்டாவோட வேலையாக இருந்துட்டு வந்திருக்கு. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், பார்ட் டைமாக இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி ஒரு ராட் எடுத்து தலையிலேயே அடித்து அன்கான்ஷியஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி அன்கான்ஷியஸ் பண்ண அவர் அதுக்கப்புறம் எதுக்கு வந்தாரோ அந்த வேலையை முடிச்சுட்டு கொடூரமாக கொலை செஞ்சுட்டு போயிடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன கேரன் ஸ்பார்க்கை இருக்கிறதுலேயே ஒரு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காரு. எப்படி தெரியுமா? அவரை கேரன் ஸ்பார்க்கை அடித்த ராடை வச்சு அன்கான்ஷியஸ் பண்ணி கிட்டத்தட்ட சுயநினைவை இழக்க வச்சு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காரு. ஸோ 16th ஆகஸ்ட் 1975 போலீஸால் இவர் பிடிக்கப்படுறாரு. என்னடா அவ்வளோதானா கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் பண்ண கொலையெல்லாம் கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 30-40 மர்டர்ஸை இவர் ஒரே ஆளாக இத்தனை வருஷத்தில், அந்த 1974க்கு முன்னாடி இருந்தும் சரி, இவர் சாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மர்டர்ஸ் பண்ணிட்டு தான் செத்துருக்காரு. ஸோ இவர் மேலே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ 16th ஆகஸ்ட் 1975 போலீஸால் பிடிக்கப்படுறாரு. திரும்ப வந்து 7 ஜூன் 1977 தப்பிச்சு போயிடுறாரு ஜெயிலை விட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க திரும்ப எப்படி போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு காரை திருடிட்டு போயிட்டு இருக்கும்போது போலீஸும் அதே மாதிரி பின்னாடியே சேஸ் பண்ணி போய் இவரை பிடிச்சிட்டாங்க. இவரை பிடிச்சி 1989 கொடூரமான முறையில், அதுவும் இவர் செஞ்சதை விட ஒரு கொடூரமான முறை எதுவுமே இருக்காது. இவர் செஞ்ச கொலைகளை விட எந்த ஒரு கொடூரமான முறைகளும் இருக்காது. ஸோ வேணும்னா டெட் பண்டி அண்ட் ஹிஸ் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இவரை பற்றி தெரிய வரும். ஸோ இவர் ஒரு ஸ்கில்ஃபுல்டு சீரியல் கில்லர். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1989 இவர் வந்து எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அவரை விட ஒரு கொடூரமான முறையில் சாகடிச்சிடுறாங்க. ஸோ இந்த சீரியல் கில்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து எந்த சீரியல் கில்லரை பற்றி நாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீரியல் கில்லரை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அடுத்த வாரம் உங்களுக்காக வீடியோவாக போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் சீரியல் கில்லர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் இந்த சீரியல் கில்லர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்துருங்க.